ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சூப்பரான லஞ்சு. இந்த லஞ்சில் பார்த்திங்கன்னா நூக்கல் சாம்பார், வேக வைத்த முட்டை, அரைக்கீரை மசியல், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், அதலக்காய் வறுவல். வாங்க சூப்பரான இது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கே ஒரு மெனு ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு நம்ம முதல்ல சாம்பார் வச்சுக்கலாம். நூக்கல் சாம்பார், அதுக்கு பருப்பும் மஞ்சத்தூள், பூண்டு, ஒரு 6-7 பல் பூண்டு போட்டு அதை வேக வச்சுக்கிறேன். ஒரு 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். நூக்கல் பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது சாப்பிட்ணும். அதில் விட்டமின் சி, அதுக்கப்புறம் B6, இன்னும் சொல்லப்போனால் நிறைய நார்ச்சத்து, மலச்சிக்கலை குறைக்கிறது, நிறைய விதமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். நூக்கல் ரொம்ப ரொம்ப நல்லது, நார்ச்சத்து மிகுந்தது, ரொம்ப பொட்டாசியம் இருக்குது இதில். இது நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நம்ம பருப்பை வேக வச்சாச்சு. அடுத்தது தாளிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். அதில் கடுகு உளுந்து போட்டு பெருங்காயத்தூள் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, நூக்கல் எல்லாத்தையும் 1 by 1 நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள்னால் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். வறுத்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் தண்ணி. அது கொஞ்சம் கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு நல்லா மசித்த பருப்பை எடுத்து இதில் கொட்டிடுவோம். இது நல்லா காய் வேகிற வரைக்கும் அது கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கு வெந்தாச்சு. காய் வெந்த உடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அந்த தண்ணியை இதில் விட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். பட்டாணி ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு பச்சை பட்டாணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடைக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கிறேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா வெந்ததுக்கப்புறமா முடிஞ்சது. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் கொத்தமல்லி போடல, அப்படியே தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை ரெடி. அடுத்ததாக அரைக்கீரை மசியல். இந்த பனிக்காலத்துக்கு நம்ம அரைக்கீரை நம்ம உடம்பை சூடாக்கும். அதுக்காக தான் நான் அரைக்கீரை வாங்கினேன். அரைக்கீரையை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதோடு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். அவ்வளோதான், அது வெந்துருச்சு. அதை நல்லா மசிச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுந்து போட்டு காஞ்ச மிளகா 1 பிச்சு போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு தாளிச்சுக்கலாம். கடைசியாக இதோட கூட பருப்பு, ஒரு 20 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பூ கூட கடைசியாக நம்ம இறக்கும்போது தேங்காய் பூ போட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதலக்காய். இது பார்த்திங்கன்னா சுகருக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் இது ரொம்ப கசப்பு. சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ரொம்ப உங்களுக்கு பொட்டாசியம், விட்டமின் சி எல்லாமே இருக்குது இதில். இது சிம்பிளாக தான் செய்யணும். ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டு அதோடு கூட இந்த அடலைக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி சின்னதாக தான் இருக்கும். இது பொடியாக கட் பண்ணி அதோட கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அவ்வளோதான். இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மூடினீங்கன்னா இன்னும் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் மூடாமலே வச்சு நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததாக முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு முட்டை டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டா நல்லது. அதனால் நான் வாரத்தில் 2 நாள் தான் முட்டையை செஞ்சு சாப்பிட்றோம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லன்ச்சு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ரைஸு, முட்டை, நூக்கல் சாம்பார், அரைக்கீரை மசியல், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், அதலக்காய் வறுவல். அவ்வளோதான். சூப்பரான சுவையான லன்ச்சு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.